புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களும், பாட்டாளி மக்கள் கட்சியின் கே பாலு அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. பீகார்ல பகுதி அளவில் மதுவிலக்கு இன்று முதல் அமல். சாராயம் காய்ச்சினால் மரண தண்டனை, பொது இடங்களில் மது அருந்தினால் 10 ஆண்டுகள் சிறை அப்படின்னு இன்றைய செய்திகளில் வந்திருக்குது. இன்றிலிருந்து உள்நாட்டு மதுபான விற்பனைக்கு முழு தடை. வெளிநாட்டு மதுபான வகைகள் குறிப்பிட்ட இடங்களில் விற்பனை கிடைக்கும். இவ அரசு மதுபான கடைகளில் கிடைக்கும். இதுவும் வரும் காலங்களில் தடை செய்யப்பட்டு பூரண மதுவிலக்கு அமலுக்கு வரும் அப்படின்னு அரசு மசோதா சொல்லுது. மதுவிலக்கு சட்ட மசோதா 2016 நிறைவேற்றப்பட்ட சட்டம் சொல்லுது. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க பாலு? அதாவது மது என்று சொன்னால் அதற்கு எதிராக போராட்டம் நடத்தி அதற்காக ஒரு இயக்கம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த அடிப்படையில் இந்த முடிவை நாங்கள் வரவேற்கிறோம். எந்த விதத்திலாவது மதுவை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு ஜீவாதார ஒரு கோரிக்கையாக, கொள்கையாக நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் மது அருந்தினால் 10 ஆண்டு சிறை மற்றும் தூக்கு தண்டனை என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை அந்த மது அருந்துபவர்களை மட்டும் முடிவெடுத்து விடக்கூடாது. அதை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், இவர்களுக்கு ஒரு கடுமையான ஒரு நிபந்தனை விதித்தாக வேண்டும். உங்கள் காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இது போன்ற கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறார்கள், மது அருந்துகக்கூடிய காட்சிகள் இருக்கிறது என்றால் அந்த காவல்துறை ஆய்வாளர் அதிகாரிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். பதவி உயர்வு ரத்து செய்வது போன்ற அந்த நெருக்கடிகள் கொடுத்தால் மட்டும்தான் இது சரியாக இருக்கும். ஒன்று. இன்னொன்று, இந்த மதுவினால் அடிமையானவர்களுக்கான ஒரு மறுவாழ்வு, அவர்களுடைய அந்த ரீஹாபிலிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இது ஒரு மல்டி காம்பனண்ட் இஷ்யூ. வெறும் மது அறிந்து கொண்டிருக்கிறவர்களை இன்றோடு நிறுத்திவிடுங்கள் என்று சொல்வதல்ல. அப்படி அது எதிர்மறையாக மாறிவிடும். இந்த முடிவை பொறுத்தவரையில் எப்படியாவது இது மாநிலத்துடைய சட்டமாக இருந்தாலும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒரு பிரதிபலிக்கக்கூடிய, கவனிக்கக்கூடிய ஒரு சட்டமாக நிறைவேற்றிருக்கக்கூடிய வகையில் இதை முழுமையாக நாங்கள் வரவேற்கிறோம். மரண தண்டனை என்பது ஒன்றுதான் நாங்கள் அதற்கு எதிராக இருக்கக்கூடிய காரணத்தினால் அது மட்டும்தான் அதற்காக. ரவிக்குமார், நீங்களும் இல்லை, இந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்கும் மதுவிலக்குக்கும் ஒரு ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. 1955 மத்திய அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட மதுவிலக்கு விசாரணை குழு அவங்க ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தாங்க. அதில் என்ன, 1956 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து அந்த பகுதியளவு மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்க மாநிலங்கள் எல்லாம் பூரண மதுவிலக்கை கொண்டு வரணும்னு அந்த தேதியை நிர்ணயித்தாங்க. 1958 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நாடு முழுவதும் மதுவிலக்கை அமல்படுத்தணும்னு அந்த ஏப்ரல் 1ஆம் தேதியை தான் அவங்க தேதியாக நிர்ணயித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை தேசிய கொள்கையாக மத்திய அரசு அறிவிக்கணும். அது மாதிரி இந்த மது கடைகள் நடத்தி அதனால் வருவாய் ஈட்டுகிற மாநிலங்களுக்கு அந்த வருவாய் இழப்பு ஏற்படும். அதை மத்திய அரசு காம்பன்சேட் பண்ணணும். அதில் 2வது ஐந்தாண்டு திட்டத்தில் அதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. இப்போ அந்த மாதிரியான நிதி ஒதுக்கீடு 2வது ஐந்தாண்டு திட்டத்திலையும் செய்யப்பட்டது, 3வது ஐந்தாண்டு திட்டத்திலையும் செய்யப்பட்டது. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற மாநிலங்களே எங்களுக்கு நாங்கள் மது கடைகள் நடத்தி தான் ஆவோம் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் கேட்டு, அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் மாநிலங்கள் அந்த மதுவிலக்கு கொள்கையை தேசிய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதை அவங்க தான் கெடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஏப்ரல் 1க்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. அதுக்காக குறிப்பிடுகிறேன். இந்த பீகார் மாநிலத்துடைய இந்த முன்னுதாரணம் மற்ற மாநிலங்களும் பின்பற்றப்படும். குறிப்பாக ஏப்ரல் 1 தொடர்பாக வேறு செய்திகள் சொல்றாங்களே, அதற்கும் இந்த அறிவிப்பு அதுக்கும் இல்லை அதுதான் நான் சொன்னேன். அந்த மாதிரியான நாளாக இதை நம்ம பார்க்க முடியல. உண்மையிலேயே பீகார் அறிவிச்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா இது ஒரு அறிவாளிகளுடைய தினமாக கடைபிடிக்கிறதுக்கு அந்த வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. எனவே இங்கே பீகாரில் எடுத்திருக்கப்பட்ட முன்னுதாரணத்தை தமிழகத்தில் இன்றைக்கி எல்லா கட்சிகளுமே ஏறத்தாழ அதிமுக தவிர மற்ற எல்லாருமே மதுவிலக்கை கொண்டு வருவோன்னு அறிவிச்சிட்டாங்க. எனவே அந்த மாதிரியான ஒரு முன்னுதாரணத்தை இங்கே கொண்டு வரணும். அந்த சட்டத்தை சொன்னது போல், திரு பாலு அவர்கள் சொன்னது போல், மரண தண்டனை அப்படிங்கிறது ஒரு அச்சுறுத்தலுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் கூட அப்படியான மரண தண்டனைங்கிற விஷயத்தை சேர்க்கிறது. இப்போ தண்டனை சட்டத்தினுடைய இதிலிருந்தே நம்ம ஸ்டாட்யூட் புக்கிலிருந்தே மரண தண்டனை நீக்கணும்னு சொல்லும்போது இதை மது அருந்துகிறவர்களுக்கு அல்லது மது காய்ச்சுகிறவர்களுக்கு மரண தண்டனைங்கிறத ஏற்க முடியல. மற்றபடி இது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு நடவடிக்கை. இதுக்காக நிதிஷ்குமார் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். நீங்க சட்டமன்றத்தில்
மது அருந்த மாட்டோம் அப்படின்னு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் உறுதிமொழி எடுக்கிறாங்க. இந்த உறுதிமொழி வந்து உண்மையிலேயே உணர்ந்து எல்லாரும் எடுக்கிறாங்க, அவர்கள் யாரும் வெளியில மது அருந்த மாட்டார்கள் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியுமா? இல்ல அந்த மாதிரி உறுதிமொழி எடுக்கிற மாதிரியான சடங்குகள் அல்லது அந்த மாதிரி ஒரு கெஸ்டர் வந்து அவசியம் அப்படின்னு இல்லை. ஒரு யதார்த்தத்துக்கு விரோதமாக நாம் எந்த கருத்தையும் பரிமாற முடியாது. நீங்கள் சொல்வது போன்று அதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு பொது தளத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். அதே போன்று அவர்களுக்கும் ஒரு நிர்பந்தத்தை உண்டு பண்ணும். இப்போ சொத்துக்களுடைய கணக்குகளை ஆண்டுதோறும் வெளியிட வேண்டும் என்று சொல்கிறோம், பொது இடத்தில் அதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். இதெல்லாம் ஒரு பொது வாழ்க்கையில் என்றால் நாம் பணம் சம்பாதிப்பது, அதன் மூலமாக சொத்துக்களை சேர்ப்பது, அதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதை சுட்டிக்காட்டுவதாக இருக்கிறது. அது எந்த விதத்தில் நிர்பந்தத்தை ஏற்படுத்தும்? நம்ம அரசமைப்பு சட்டத்தின் மேல உறுதிமொழி எடுத்து பதவியே இருக்கிறோம், ரகசிய காப்பு உறுதிமொழி எடுக்கிறோம். அந்த மாதிரி எடுத்தவர்கள் எத்தனை பேர் அந்த உறுதிமொழிகளின் பால் நிற்கிறாங்க? அப்படி இதை வந்து நான் வந்து குறைத்து மதிப்பிட விரும்பவில்லை. ஏன்னா ஒரு மிக கடுமையான ஒரு நடவடிக்கையை, ஒரு கடுமையான கொள்கை முடிவை ஒரு அரசு எடுக்கின்ற பொழுது அதனுடைய அந்த கொள்கை முடிவு அரசினுடைய உயர்மட்டத்தில் இருப்பவர்களிருந்து துவங்க வேண்டும். அதன் காரணமாக இது மக்களுக்கு விடுக்கப்படும் செய்தி. அதை தாண்டி அவர்களுக்கும் அந்த சுய கட்டுப்பாடு நமக்கும் வேண்டும். இப்படி ஒரு சட்டம் வந்திருக்கிறது, நாம் தெரிந்தோ தெரியாமலோ அந்த தவறுகளை செய்தால் மீண்டும் அந்த தவறுகளை தொடரக்கூடாது என்று அந்த தொடர்ச்சியை தடுப்பதற்கான ஒரு முயற்சி தான் இது. இது வரவேற்கக்கூடியது தான். இதில் வந்து விமர்சனம் செய்வதற்கு இதில் ஒன்றுமே. அது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சி சார்பு இல்லாமல் அனைத்து கட்சிகளும் இந்த சட்டத்தை வரவேற்கிறார்கள், இதுக்காக நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்கான ஒரு குறியீட்டு அளவிலான ஒரு விஷயமாவும் அதை பார்க்கலாம் நம்ம அவங்க அந்த உறுதிமொழி எடுக்கிறத. எனக்கு அந்த பிரச்சனையே இந்த குறியீடுகள் வந்து முக்கியத்துவம் பெறுவதில் தான் அந்த கேள்வியே. உண்மைதான். அது வந்து ஏன்னா நம்ம வந்து வெறும் வெற்று குறியீடுகளை எந்த உள்ளடக்கமும் இல்லாம வெற்று குறியீடுகளா மாற்றுவதனால வர்ற பிரச்சனை அது. ஆனா இந்த மதுவிலக்கை பொறுத்த அளவுல இன்றைக்கு அது மாதிரியான உறுதிமொழி எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. திரு பால் அவர்கள் சொன்னது போல மக்கள் மத்தியில் அது ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும். இப்படி எல்லாருமே அவங்க வந்து தேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஏன் இதை வந்து அரசு அலுவலகங்களுக்கும் விரிவுபடுத்தலாம், வந்து கல்லூரிகளுக்கு போன்ற கல்வி வளாகங்களுக்கும் விரிவுபடுத்தலாம். எல்லா இடத்துலையுமே இது மாதிரியான ஒரு தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி மாதிரி மதுவிலக்கு உறுதிமொழியை ஒரு நாள் எடுத்தா என்ன, ஒவ்வொரு நாளும். ஏன்னா பயங்கரவாதத்துக்கு எதிராக உறுதிமொழி எடுக்கிறது நம்ம வந்து இப்போதான் சில ஆண்டுகளுக்கு முன்னால தான் அறிமுகப்படுத்தணும். அது மாதிரி வந்து ஏன் மதுவிலக்குக்கு எதிராக ஒரு உறுதிமொழியை நாம் மேற்கொள்ளக்கூடாது? அது ஒரு விதத்தில் ஒரு எண்ணத்தை உற்பத்தி, அன்னைக்காவது அதை பற்றியான ஒரு பேச்சு வரும். இது அந்த விதத்தில் அது ஒரு நல்ல விஷயம் தான். உலக சுகாதார நிறுவனம் மது தொடர்பாக மிக முக்கியமாக 2 விஷயத்தை சொல்கிறாங்க. ஒன்று, அவைலபிலிட்டி. மது கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கொடுத்தால்தான் அவர்கள் தூண்டப்படுகிறார்கள் அருந்த வேண்டும் என்பது. இந்த அவைலபிலிட்டியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது மிக முக்கியமானது. ரெண்டாவது, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அவேர்னஸ். அந்த அவேர்னஸ் அதிகமான அளவில் கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு விதமான ஒரு விழிப்புணர்வு தான். இது போன்று இப்போ அண்ணன் சொல்கிற மாதிரி கல்லூரிகளில் இளைஞர்களுக்கு துவக்க நிலையிலேயே ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு இளைஞனாக அந்த டீனேஜ் பீரியடுக்கு வருகிறான்னா அப்போவே அவனுக்கு எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அந்த பீரியட்லாம் நம்ம விட்டுட்டு 40, 50 போய் அவங்களுக்கு வந்து பண்ணுறோம். மூன்றாவதாக உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஸ்ட்ரிக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லா, கடுமையான சட்டமாக இருக்கணும். இந்த 3 தான் வந்து உலக சுகாதார நிறுவனம் மிக அழுத்தமாக சொல்லுது. இதுக்கு மட்டும் இல்லை, நான் ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் போட்டிருக்கேன். என்னென்னா, உலக சுகாதார நிறுவனம் மதுவினுடைய பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதற்காக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும்னு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஆய்வு செஞ்சு ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட், 2014 ரிப்போர்ட், அந்த அறிக்கையை அமுல்படுத்தணும்னு உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு போட்டு அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து இப்போ போன வாரம் இதற்காக வந்து இங்கே டாஸ்மார்க் நிறுவனம் ஒரு கூட்டமே நடத்தினாங்க. டிரான்ஸ்போர்ட்டு, காவல்துறை, ரெவின்யூ எல்லாரையும் உட்கார வச்சு என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. நானும் போய் உட்காந்து எப்படி இதை கட்டுப்படுத்துறது, என்னென்ன ஒரு மதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன, எந்தெந்த வகையிலெல்லாம் இந்த பயன்பாடை கட்டுப்படுத்த முடியும் என்பதை ஆய்வு செய்து அதற்காக ஒரு வரைவு அறிக்கை, ஒரு விதியை உருவாக்கணும். இது வந்து மதுங்கிற ஒரு விஷயத்தை யாரை கேட்டாலும் சரி எல்லாரும் குடிக்கிறாங்க, நிறுத்த முடியுமா? அது கஷ்டம். அப்படி அல்லது நான் ஒரே ஒரு உதாரணத்தை தான் சொல்லுவேன். லாட்ரி தான் இதற்கு சிறந்த உதாரணம். தமிழ்நாட்டில் நான் பள்ளியில் படிக்கின்ற பொழுது கடைத்தெருவில், கடைகளில், பெட்டி கடையில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்டி கிடக்கும். இன்றைக்கி பாருங்க, இந்த தலைமுறைக்கு லாட்ரினா என்னன்னே தெரியாது. அதற்கு காரணம், இன்றைக்கி கூட ஏதோ வெளி மாநிலங்கள்லேருந்து வருது, ஏதோ சின்னதாக பண்ணுறாங்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ஒரு பெரும் சமுதாயம், ஒரு ஒரு இளைஞர்கள்
அதனுடைய பயன்பாடு, அது எப்படி, லாட்டரி என்றால் என்ன, ஒரு பத்திரிகை எடுத்துட்டீங்கன்னா 4வது பக்கம் 5வது பக்கம் முழுக்க லாட்டரிக்கான எண்கள் இருக்கும். இன்னைக்கு அது இருக்கா என்று சொன்னால் இல்லை. அப்போ துவக்க நிலை எதுன்னு சொன்னா, நீ குடிக்கிறத நிறுத்து, நான் நிறுத்துறேன்னு அரசு சொல்லுது. அது இல்லை. அரசு நிறுத்தினால் அது அப்படியே அந்த சாதாரண குடிமகன் வரை அது சென்றடையும். அது மட்டும் இல்லை, இந்த பழக்கத்தை வந்து நம்ம பொது வெளியில் என்கரேஜ் பண்ணாமல், அதை ஊக்குவிக்காமல் தடுக்கிறதுங்கிறது முக்கியமாக திரைப்படங்களில் அதை வந்து இன்றைக்கி தேசிய சின்னங்களை அவமதிக்கக்கூடாதுன்னு கடுமையான சட்டம் இருக்குது. அப்போ அதை வந்து அவமதிக்கிற மாதிரி எந்த திரைப்படத்திலையும் காட்ட முடியாது. ஆனால் நீங்கள் தமிழ் திரைப்படங்கள் எடுத்துங்க, அதுவும் அண்மை காலமாக ஒரு 10 ஆண்டுகளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, மது குடிக்கிற அல்லது மது குடிச்சிட்டு ஆட்டம் போடுற காட்சியில் அந்த திரைப்படமே இல்லைங்கிற அளவுக்கு வந்து அது ரொம்ப சகஜமாக்கப்படுது. இது வந்து தவிர்க்கப்படணும். இது அவங்க செல்ஃப் ரெகுலேஷனில் வருவாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் இப்போ சென்சார் போர்டெல்லாம் இருக்குதுன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக அவங்கள கூப்பிட்டு பேசணும். இப்போ தமிழில் பேர் வச்சா நீங்கள் வந்து இப்போ நான் உங்களுக்கு வரி விலக்கு கொடுக்குறேன்னு சொன்னால், நீ இது மாதிரி மது காட்சி வச்சின்னா வரி விலக்கை ரத்து பண்ணிடுவேன்னு சொல்லுங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்து மது விலக்கு காட்சி வைக்க மாட்டாங்க. மது குடிக்கிற காட்சிகள் இருந்ததுன்னா அந்த படத்துக்கு நாங்கள் வரி விலக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை மட்டும் சொல்லுங்க மாநில அரசு. நிச்சயமாக அதில் அந்த காட்சிகளே வராது. எனவே அரசு வந்து இதில் நடவடிக்கை எடுக்கணும். தமிழ் திரைப்படங்கள் முழுக்க முழுக்க மது அருந்துவதை ஊக்குவிக்கிற ஒரு அதையே வந்து ஒரு கலாச்சாரமாக மாற்றிட்டு இருக்காங்க. இது ரொம்ப தவறான ஒரு. இந்த நேரத்தில் ஒன்று சொல்லலாம் என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் இந்த மதுவினுடைய பயன்பாட்டை கட்டுப்படுத்தணும், மதுவுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற பொழுது தமிழக அரசு மட்டும் அது ஒருபோதும் சாத்தியமில்லை, ஒரு துளி மதுவின் அளவை கூட நாங்கள் குறைக்க மாட்டோம் என்று ரத்தம் விஸ்வநாதன் அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்கின்ற பொழுது, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுடைய கொள்கை என்பது மது விற்பனை செய்வதுதான். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக முன்வைக்கிறதுக்கு வேறு எதுவும் முதன்மையான கோரிக்கைகள் இல்லாத சூழல்ல மதுவிலக்கு கோரிக்கையை அனைத்து எதிர்கட்சிகளும் கையில் எடுத்துட்டீங்களோ அப்படிங்கிற எண்ணம் கூட வந்தது உண்டு. இந்த எண்ணம் கூட வந்தது. நான் ஒண்ணு சொல்றேன், டாஸ்மாக் கடையில ரீட்டைல் வெண்டிங் ரூல்னு ஒன்று இருக்குது, லிக்கர் ரீட்டைல் வெண்டிங் ரூல்னு. அந்த ரூல், அந்த விதிக்கு உட்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுபான கூடங்கள் செயல்பட்டால் இப்ப இருக்கிற மதுபான கூடங்கள்ல 50% மதுபான கூடங்கள் நடத்தவே முடியாது. எக்ஸாக்ட்லி. ஆனா நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்கல்ல, காவல்துறை மற்ற துறை எல்லா துறைகளும் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டாங்க, நானும் போனேன்னு. அந்த கூட்டங்களை ஒழுங்காக போட்டு இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை, இருக்கக்கூடிய விதிமுறைகளை சரியாக நடைமுறைப்படுத்தி இருந்தா இத்தனை அரசியல் கட்சிகளும் மதுவிலக்கு, பூரண மதுவிலக்குங்கிற கோரிக்கையே கூட நீங்க வந்திருக்க மாட்டீங்க. அது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வணிகமாக இருந்திருக்கும். மோசமான நிலைமைக்கு அது போயிருக்காது. இன்னைக்கு வந்து இது ஒரு பெரிய சமூக தீமையா ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு தேர்தலில் முதன்மையான பிரச்சனையா இன்னைக்கு மாறி இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து பாருங்க, வெளிப்படையா வந்து இன்னைக்கு ஒரு அரசாங்கம் இதை வந்து சட்டமன்றத்திலையும் சொல்றாங்க, மக்கள் மன்றத்திலையும் வந்து சொல்றாங்க, இதை நாங்க மாற்ற முடியாது, இதுல தான் வருமானம் வருதுன்னு. யாருக்கு வருமானம் வருது? இந்த 2 கட்சிகள் தான் இதுல வந்து லாபம் ஈட்டிட்டு இருக்காங்க, அது சார்ந்தவர்கள் தான் லாபம் ஈட்டிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து மதுவிலக்கை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம்னு சொல்கிறவங்க இம்மிடியட்டாக நாங்கள் வந்து அந்த ஆலைகளை மூடுறோம்னு சொல்லணும். இல்லை, ஏன் வந்து சொல்லலை? இவங்களுடைய இந்த வாக்குறுதிகளை இன்னைக்கு மக்கள் நம்ப தயாராக இல்லை. எனவே இந்த மது ஒழிப்பு வேண்டும்னு சொன்னால், அதுவும் குறிப்பாக இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் மிக அதிகமாக இன்னைக்கு ஒரு 11 விதவைகள் அமைப்புகள் சேர்ந்து இன்னைக்கு எல்லா கட்சிகளையும் பார்த்து ஒரு மெமரண்டம் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே மதுவால் வந்து விதவைகளான பெண்கள். தமிழ்நாடு முழுக்க 11 இடங்கள்ல அவங்க அமைப்புகளை வச்சு அவங்க ஆயிரக்கணக்கான பெண்கள் அதுல உறுப்பினர்களா இருக்காங்க. அவங்களுக்கு எங்களுக்கு வந்து எங்களுடைய பிரச்சனையை நீங்க அட்ரஸ் பண்ணுங்கன்னு கேட்கறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலை இந்தியாவில் இன்னைக்கு வேற எங்கேயுமே கிடையாது, தமிழ்நாட்டில் வந்திருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி மதுவுக்கு எதிரான மாற்றுக் கொள்கைன்னு ஒன்று நாங்கள் மருத்துவரையா அவர்கள் உருவாக்கி ஆவணமாக வச்சிருக்கோம். அந்த ஆவணத்தை எடுத்து ஒரு டிஜிபி, ஒரு செக்ரட்டரி, IAS ஆஃபீஸர் 2 பேர் கையில் கொடுத்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க தமிழ்நாட்டில்னு சொன்னால், நீங்கள் சொன்ன அந்த கருத்து வந்துடும், மதுவெல்லாம் இப்போ ஒரு பிரச்சனை இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையை நாம் உருவாக்கிட முடியும். ஆனால் எந்த விதத்திலும் அதனால் வரக்கூடிய சமூக கேடு, சட்ட ஒழுங்கு மீறல், விதிமீறல் எதை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை என்று அந்த வணிகம். நான் ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இன்னைக்கு சொல்கிற நிகழ்ச்சியில் ஒரு முழுமையான கட்டிடத்திற்குள்ளே தான் மதுபான கூடம் இருக்கணும்னு சட்டம் சொல்லுது. நீங்கள் எத்தனை பார் இன்னைக்கு ஒரு ஃபுல் கான்கிரீட் பில்டிங்குள்ளே இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஹாஸ்பிட்டல் ஷீட்டை போட்டு
4 பக்கம் வந்து தகரத்தை அடிச்சுட்டு உள்ளே உட்காந்துட்டு அந்த சத்தம் போடக்கூடிய சத்தம் பக்கத்தில் இருக்க வீடுகளுக்கு. இது அப்படி இருக்கக்கூடிய கடைகளை அப்புறப்படுத்துகிறோன்னு சொன்னால் 300 பாரம் இன்னைக்கு தூக்கிடலாம். இதைத்தான் நம்ம சொல்கிறோம். எத்தனை மணிக்கு கொடுக்கணும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவறைகள், அதை சுத்தமாக வச்சுருக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் எஜுகேஷனே இல்லை. ஒரு 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 லிக்கரை, ஒரு மது எப்படி அருந்தணும் என்பதற்கான விழிப்புணர்வே கிடையாது. ஒரு அதுக்கான நாலேஜே இல்லை. அது வந்து மிகப்பெரிய சந்தையாக இருக்கக்கூடிய அந்த மது அருந்துபவர்களுக்கான உரிமைகள் அல்லது அவர்களுக்கான நலன் தொடர்பான விஷயங்கள் அதுலயும் அரசு வந்து அக்கறை செலுத்துறது இல்ல. அவங்க வந்து ஒரு லாபம் அப்படிங்கிற ஒரே ஒரு லாபம்ங்கிறது அதுவும் அரசுக்கு வருவாய்னு சொல்றாங்க. அரசுக்கு வருவாயை விட பல மடங்கு தனியாருக்கு, அவங்க கட்சி சார்ந்தவர்களுக்கு அந்த வருவாய் போயிட்டு இருக்கு. இதுதான் அந்த வருவாய் நிறுத்த முடியலங்கிறதா, நிறுத்தக்கூடாதுங்கிறதா அவங்களுக்கான பிரச்சனையே தவிர வெறும் அரசு வருவாய் மட்டுமல்ல. அரசு வருவாய் குறைஞ்சதுன்னா அதை பற்றி அவங்க கவலைப்படுவாங்கன்னா, மத்திய அரசு இன்னைக்கு பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீட வந்து குறைச்சிட்டாங்க. அதை உடனே அவங்க கேட்டுக்கொள்ளுமல்ல. இது வந்து ஏறத்தாழ வந்து ஒரு 10,000-15,000 கோடி வந்து குறையுது. மது வருவாயை வச்சு தான் நாங்கள் கவர்மெண்ட் நடத்துகிறோம்னா மத்திய அரசோட நிதியை ஒதுக்கீடை வந்து குறைக்கிறாங்களே, அதை ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? அரசு வருவாய்ங்கிறது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதனால் வருகிற இது மாதிரி பல மடங்கு, 3 மடங்கு 4 மடங்கு வருவாய் தனியாருக்கு வந்துட்டு இருக்கு. அவங்க கட்சிக்காரர்களுக்கு வருது, கீழே இருந்து மேலே வரைக்கும் வருது. அது நின்னக்கூடாதுங்கிறது அவங்களுடைய பிரச்சனையா இருக்க தவிர அரசுக்கு வருவாய் வருதுங்கிறது அவங்களுடைய பிரச்சனை கிடையாது. அது சும்மா சொல்றது நமக்கு. அதாவது அதிமுக இன்னைய வரைக்கும் அதற்கான எந்த மாற்று திட்டமும் இல்லை. ஆனால் தேர்தல் அறிக்கை வரும் பாருங்க, அந்த தேர்தல் அறிக்கையில் மதுவை நாங்கள் இப்படி கட்டுப்படுத்துவோம் என்று அதிமுகவும் அந்த உறுதிமொழியை கொடுக்கும் என்பது நம்ம ஆச்சரியமே இல்லை. அவங்க நிச்சயமா இது ஒரு எழுத்தளவில், பேப்பர் அளவில் அது ஒரு செய்தியாக அவங்க பதிவு பண்ணதான். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கிறதாக, திமுக கொடுக்க இருக்கிறதாக சொல்லக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை குறித்து அதை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பதை காங்கிரஸ் கட்சி இன்று முடிவு செய்யும். காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்கிரீனிங் கமிட்டி இன்று கூடி முடிவு செய்யும் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் அஸ்ஸாமில் பிரச்சாரத்துக்காக போயிட்டாங்க. நேற்று மாலை வந்திருப்பாங்க. இன்று வந்து ஸ்கிரீனிங் கமிட்டி கூடி முடிவு செய்கிறது அப்படின்னு ஒரு செய்தி சொல்றாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க அந்த செய்தியை? அதாவது ஒரு தேசிய கட்சி, காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி, ஒரு தேசிய கட்சி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இதற்கான ஒரு மாற்று சக்தியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணமே அவரிடம் அடிப்படையாக இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் பீகாரில் காங்கிரஸ் செய்த நிலைப்பாடு, அவர்கள் தான் முன்னிறுத்தி அந்த அரசியலை செய்ய வேண்டும் என்பதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சியினுடைய தோல்வியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய ஒரு செய்தார்கள். அதில் வெற்றியும் கண்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த காங்கிரஸ் எப்படியாவது ஒரு திமுகவோடு அதிமுகவோடு பயணித்து விடும், பாஜகவும் அதே போன்று என்று தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கொள்கை ரீதியாக எடுத்துக்கொண்டால் திமுகவும் காங்கிரஸும் ஒன்று சேர்வது என்பது திமுக காங்கிரஸிலிருந்து வெளியேறிய போது அதனுடைய தலைவர் சொன்னது. 2 காரணத்தை சொல்லிதான் அவர் வெளியேறினார். ஒன்று, ஈழப்பிரச்சனையில் துரோகம் செய்த காங்கிரஸோடு நான் எப்படி தொடர முடியும்? அதே போன்று திமுகவினுடைய கனிமொழி ராஜா மீது ஊழல் குற்றச்சாட்டு சொன்ன காங்கிரஸோடு இனியும் தொடருவோமா, அது எப்படி நியாயமாக இருக்கும் உடன்பிறப்பே என்று சொன்னார். இந்த 2 விஷயத்தில் காங்கிரஸ் எதை மாற்றிக்கொண்டது, எந்த அடிப்படையில் இந்த உடன்பாடு ஏற்படுகிறது? இது கொள்கை ரீதியானது. ஆனால் காங்கிரஸ் இந்த முடிவு இன்னைக்கு 25 கொடுக்கட்டும், 15 கொடுக்கட்டும், 30, 40 கொடுக்கட்டும், அது வேண்டாம், நம்ம அதுக்குள்ளே போகல. ஆனால் இந்த முடிவை ஏன் காங்கிரஸ் எடுக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம், கடந்த காலங்களில் அதிமுகவோடும் திமுகவோடும் காங்கிரஸ் பயணித்த வேளையில் அதில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள், 2வது நிலை தலைவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அந்த பதவி சுகத்தை, அவர்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த நலனை, அந்த பயனை அனுபவித்தவர்கள். இதுதான் நமக்கு சரி, தேசிய நலனோ தன்னுடைய கட்சியினுடைய நலனோ அல்லது மாநிலத்தினுடைய நலனோ அல்லது 67இல் இழந்த கௌரவத்தை மீண்டும் மீட்க வேண்டும் என்ற எண்ணம் காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒருவரிடம் கூட கிடையாது. இதுதான் அடிப்படையான காரணம். இந்த உடன்பாடு ஒருவேளை ஏற்பட்டால், நான் பார்த்தேன் 25 இடம் கொடுத்தாக்க வேண்டாம். இன்னொன்று சொல்றேன், தமிழ்நாட்டில் பாஜக இதைவிட சிறிய கட்சி, இன்றைக்கு அவர்கள் தனியாக நிற்கிறார்கள். எல்லா கட்சிகளும் இன்றைக்கு தனியாக இருக்கிறது. பல பெரிய கட்சிகள், திமுகவோடு பயணித்த நாங்கள், விடுதலை சிறுத்தை, மதிமுக, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லோரும் இன்றைக்கு அவரவர்களுடைய தளத்திலே நின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஏன் காங்கிரஸ் இந்த முடிவு எடுக்க வேண்டும்? இதனால் தேசிய அளவிலோ அல்லது மாநில காங்கிரசிற்கோ என்ன பலன்? என்ன 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 நோக்கத்திற்காக
இந்த காரணத்திற்காக இந்த முடிவை நாங்கள் எடுக்கிறோம் என்று சொன்னால் சுயநலம் என்பதை தவிர இதில் வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்லை, இது திரு ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸுடைய துணைத் தலைவராக வந்திருக்காரு, ரொம்ப ஒரு தற்சார்பை வந்து அதிகப்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் இருந்தது. ஆனால் காங்கிரஸ் தொண்டர்களிட தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய எந்த ஒரு வேலையையும் வந்து காங்கிரஸ் தலைமை வந்து செய்யவே இல்லை. அது குறிப்பாக தென் மாநிலங்களில் தான் காங்கிரஸுக்கு ஒரு பலமான ஒரு அடித்தளம் இருந்தது. இந்தியா முழுக்க வந்து அது தோல்வி அடைந்தால் கூட தென் மாநிலங்கள்லேருந்து கணிசமான எம்பிக்கள் வழங்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து தென் மாநிலங்கள்லேயும் அது காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய இடத்த இழந்துட்டு வருது. ஆந்திராவில் முடிஞ்சு போச்சு, கர்நாடகாவில் மட்டும் கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்குது, மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து போயிட்டுருக்கு. இப்போ கேரளாவிலையும் முடிய போகுது, இடதுசாரி ஆட்சி வரப்போகுது. எனவே இதில் வந்து காங்கிரஸ் தலைமையுடைய ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாத, அவங்களோட தொண்டர்களுக்கு தன்னம்பிக்கை வழங்க முடியாத ஒரு பலவீனம்தான் வந்து இன்னைக்கு தெரியுது. ஏன்னா காங்கிரஸ் இங்கே மாநில தலைவர் திரு ஈவிகே சலங்கவர் நாங்கள் தனிச்சு நின்று போட்டியிட போகிறோன்னு தான் சொல்லிட்டு இருந்தார். அவங்கள வந்து அந்த நோக்கி அவங்க வந்து ஊக்குவிச்சிருக்கணும். உண்மையிலேயே தன்னுடைய அடித்தளத்தை வந்து வலுவாக்குறதுக்கு அவங்க வந்து மேலிருந்து அதுக்கான வழிகாட்டுதல் செய்திருக்கணும். இன்னைக்கு நிச்சயமாக அப்படி செய்திருந்தால் இங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு போன பல சிறு அமைப்புகள் கூட அவங்க போயிருக்க மாட்டாங்க, காங்கிரஸோட தான் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே கூட ஒரு மதச்சார்பற்ற கட்சிகள் அமைப்புகள் அல்லது அந்த கருத்து வந்து பலவீனம் அடைவதுன்னா அதுக்கு முதல் பொறுப்பு வந்து காங்கிரஸ் தான். காங்கிரஸ் அதில் முன்கை எடுக்காத காரணத்தினால்தான் இன்னைக்கு பாஜக பின்னால் பல இயக்கங்கள் போக வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கு. இப்பவும் கூட திமுக காங்கிரஸ் அவங்க எவ்வளவு சீட் கொடுக்குறாங்க, அது அவங்களுடைய கட்சி சார்ந்த பிரச்சனை. ஆனால் பொதுவாக என்ன பேசிக்கிறாங்க அரசியல் தளத்தில் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸுக்கு நிறையா சீட்டு கொடுக்கணும்னு அதிமுக காரங்கள்லாம் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ் கொடுக்குற இடம் அது இன்டைரக்டாக தங்களுக்கு கொடுக்குற இடம்னு நினைக்கிறாங்க, எளிதாக அந்த தொகுதிகளில் வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறாங்க. அதுதான் கடந்த காலமும் வந்து காட்டியிருக்கு. எனவே இப்போ வந்து இந்த உடன்பாட்டில் வந்து என்ன மாதிரியான முடிவு எட்டப்படுதுங்கிறதுலயே இந்த கூட்டணியுடைய பலம் பலவீனம் வந்து தெரிஞ்சிடும். கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் இவர்களெல்லாம் பெற்ற இடத்தை விட காங்கிரஸ் வந்து கூடுதலாக பெற்றது. விடுதலை சிறுத்தைகளுக்கு இடமே கிடைக்கல. அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி 3 இடங்கள் வெற்றி பெற்றது. ஆமா, அவங்க 5 இடங்கள் அவங்க நின்ன தொகுதி 63 தொகுதி. ஒரு அலைக்கு எதிராக அவங்க 5 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. அதான் அலைக்கு வந்து அலையை உருவாக்குனவங்களே அவங்க தான். காங்கிரஸால தான் வந்து திமுகவை முழுகி போனது, அந்த கூட்டணியில இருந்து நாங்களும் முழுகி போனோம். காங்கிரஸுடைய அந்த அவங்களுடைய அந்த ஆட்சியுடைய அவலம் தான், தொடர்ந்து மத்தியில் இருந்த ஆட்சியுடைய அவலம் தான் 11லயும் அதே மாதிரி தான் 14லயும் வந்து திமுக வந்து நாங்க வந்து வெற்றி பெற்றால் காங்கிரஸ் ஆதரிப்போன்னு ஒரு சொன்ன, காங்கிரஸ் கூட்டணி இல்லைன்னாலும் காங்கிரஸ் ஆதரிப்போன்னு 2 கூட்டத்தில் திமுக தலைவர் பேசினாரு, முடிஞ்சு போச்சு. மக்கள் முழுக்க இதுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு ஒரே அடியா அடிச்சு விட்டாங்க. காங்கிரஸுங்கிறது ஒரு பெரிய சுமையாக இந்த 2011-14 வந்து திமுகவுக்கு இருந்தது. இந்த தேர்தலையாவது அதுல இருந்து அவங்க விடுபடுவாங்கன்னு பார்த்தா அவங்க விடுபடுற மாதிரி நிலைமை இல்லை. காங்கிரஸ் இன்னைக்கு ஒரு முக்கியமான முடிவெடுக்கும் போது இந்த செய்தியை சொல்லி ஆகணும். வாசன் அவர்கள் காங்கிரஸை விட்டு வெளியேறுகிற பொழுது என்னன்னா, ஒரு மாநில கட்சிக்கான உரிமையை மத்தியில் கொடுக்கறதில்ல, தொடர்ந்து திமுக அதிமுகவோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற காரணத்திற்காகவே மூத்த காங்கிரஸ் தலைவர்கள்லாம் கூட வாசனோடு வந்தார்கள். ஆனால் இன்னைக்கு அவரையும் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 சீட்டோ 15 சீட்டோ கொடுத்தா போறோம் என்ற நிலைமையில் இருக்கிறார்கள். இந்த மாற்றத்தை, ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படை எண்ணம் அவர்களுக்கு இல்லை. அதை செயல்படுத்துவதற்கான நோக்கமும் அவரிடம் இல்லை. தமிழகத்தின் 234 தொகுதிகளிலையும் அன்புமணியா ஜெயலலிதாவா என்ற போட்டி தான் நிலவுகிறது அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு. தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கும் தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கும் தான் அந்த 2 அமைப்புகளுக்கு, 2 கூட்டணிகளுக்கு இடையில தான் போட்டி அப்படின்னு மக்கள் நல கூட்டணி தொடர்பான எல்லாரும் சொல்றீங்க. 2 பேருமே, அரங்கத்தில் இருக்கிற 2 பேருமே ஒரு விதத்துல கருத்தொற்றுமையோட இருக்கிற மாதிரி தெரியுது. போட்டி உங்க அணிக்கும் அதிமுகவுக்கும் இடையில மட்டும்தான் அப்படின்னு சொல்றீங்க. இடையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய போட்டியாளரை இருவரும் எதுலயோ மறைக்க முயற்சி செய்யற மாதிரி தெரியுது. அது இல்ல, இப்போ அதிமுக ஆட்சியில இருக்குங்கிறதுனால அதை வந்து முன்னிறுத்தி பேச வேண்டிய நிலைமை இருக்கு. இது யாரும் மறைக்கிறதுக்கு ஒன்றும் அதில் இல்லை. சரி, அதிமுகவுக்கு உங்களுக்கு போட்டின்னா அதிமுகவோடு நேரடியாக போட்டியிடுற, அதிமுகவுக்கு மாற்றாக அங்க ஆட்சியிலிருந்து அவர்களை இறக்கினால் அந்த ஆட்சியில் அமரும் வாய்ப்பு எங்களுக்கே அப்படின்னு சொல்லி ஒரு கிளைமோட
இருக்கக்கூடிய திமுக கூட்டணியை 2 பேரும் கருத்திலேயே கொள்ள மாட்டேங்கிறீங்களே. இல்ல இப்ப அதுல பிரச்சனை என்னன்னா, தமிழ்நாட்டுடைய முதன்மையான சிக்கல்கள் ஊழல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல வந்து எப்படி அதிமுகவுக்கு திமுக மாற்றாக முடியும் என்கிற கேள்வி மக்கள் மனதில் எழுந்திருக்கு. உதாரணத்துக்கு கிரானைட் கொள்ளை பற்றி திரு சகாயம் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்காரு. 1,06,000 கோடி ரூபாய் அதுல இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு கடந்த 20 ஆண்டுகள்ல நடந்திருக்கு அப்படிங்கிறாரு. 20 ஆண்டுகள்ல என்ன, இந்த 2 கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சியில இருந்தாங்க. அதே மாதிரி தாதுமணல் கொள்ளையா இருந்தாலும் சரி, ஆற்று மணல் கொள்ளையாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுடைய இயற்கை வளங்கள் கனிம வளங்களுடைய அந்த சுரண்டலுக்கு இந்த 2 ஆட்சியாளர்களுமே பொறுப்பாக இருந்திருக்கிறார்கள். அதே போல மது இரண்டு ஆட்சியாளர்களும் எல்லா விஷயங்களுக்கும் பொறுப்பாக இருந்திருக்கிறாங்க. அவர்களுக்குள்ள அந்த மாதிரி விஷயங்கள்ல பெரிய வேறுபாடுகள் எதுவும் இல்லை என்று தமிழ்நாட்டு மக்கள் இந்த தேர்தல்ல தான் உணர ஆரம்பிச்சாங்கன்னு சொல்றீங்களா? நிச்சயமா. ஏன்னா வந்து இந்த தடவை மாறிடும்னு அவங்க எல்லாத்துமே ஒரு ட்ரையல் தானே. இந்த தடவை அவங்க வந்து சரியா பண்ணுவாங்க, இந்த தடவை சரியா பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தாங்க. இந்த சான்ஸ் எதுவுமே இன்னும் மோசமா தான் போயிட்டு இருக்கு. இப்ப அவங்களே சொல்றது, திரு பழக்கருப்பை அவர்கள் வெளில வந்து என்ன சொன்னாரு, வந்து கமிஷன் வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்குங்கிறது வந்து பொதுப்பணித்துறையில எவ்வளவு பர்சன்டேஜ் கமிஷன் வாங்குறாங்கன்னு வெளிப்படையாக அதிமுக எம்எல்ஏவாக இருந்த பழக்கருப்பை அவர்கள் வெளிப்படையாக சொன்னார். எனவே அந்த மாதிரி வந்து இந்த இது உயர்ந்துகிட்டே போகுது. அதனாலதான் மக்கள் வந்து இன்னைக்கு இதுல வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, தீர்மானகரமான முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த 2 கட்சியும் ஒரு கட்சி தான், எனவே இதுக்கான மாற்று வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க. அதனாலதான் நம்ம இந்த நிலைப்பாடு எடுக்க வேண்டியிருக்கு. நேற்றைய தினம் எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டார். என்னன்னா, அதற்கு முதல் நாள் கலைஞர் சொல்றார் என்னன்னா, அதிமுகவிற்கான ஒற்றை மாற்று திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று சொன்னதற்கு அதற்காகத்தான் அந்த அறிக்கையை அவர் வெளியிடுகிறார். எப்படி அது மாற்றாக இருக்க முடியும்? அண்ணன் அவர்கள் சொன்னதை போன்று எந்த விஷயத்தில் அதிமுகவோடு திமுக மாற்று, மது பிரச்சனையில் மாற்றா, அல்லது ஊழல் செய்வதிலா, அல்லது இலவசங்கள் கொடுப்பதிலா, நிர்வாகத்தை மாற்றி அமைப்பதிலா, எந்த விஷயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவுக்கு மாற்றாக தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறது என்று சொன்னால், இது கலைஞர் அவர்களுக்கு ஏற்பட்ட பலவீனத்தால் சொல்லப்பட்ட செய்தி. இயற்கையாக திமுக ஆட்சி என்றால் அதிமுக ஆட்சி பிறகு திமுக என்ற நிலை தொடர்ந்து கொண்டே இருந்தது. இதுதான் முதல் தேர்தல். மாறி மாறி மக்கள்ல அந்த முடிவை பல அரசியல் இயக்கங்கள் இன்றைக்கு எடுத்திருக்காங்கன்னா அதற்கு முக்கிய காரணம் தமிழ்நாட்டில் இந்த அரசியல் சூழ்நிலை, இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசியல் நிலை உருவானதற்கான துவக்க புள்ளி பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயா தனி மனிதனுடைய ஒரு சிந்தனை தான். நான் கட்சியில் இருந்த மற்றவர்களை தாண்டி நாங்கள்லாம் வந்து இதை எப்படி சாத்தியம் என்று நினைக்கின்ற பொழுது, இல்லை இதை மாற்றியே ஆக வேண்டும், மாற்ற முடியும் என்று உறுதியாக அவர் ஒரு முடிவெடுத்து சொன்னார். என்னன்னா, திமுக அதிமுக இல்லாமல் இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அவர் சொல்றார். நீங்க அதுதான் சொல்றான், மற்ற இயக்கங்களுக்கும் பாமகவிற்கும் என்ன வித்தியாசம்னா, என்ன மாற்று, எந்த விஷயத்தில் மாற்று என்றால், ஒரு ஊழல் என்று சொன்னால் ஊழலை எப்படி ஒழிப்பது, ஊழல் ஒழிப்பது என்று முழக்கம் மட்டுமல்ல, இ கவர்னன்ஸ் கொண்டு வரணுங்கிறதும், ஒரு சேவை பெறும் உரிமை சட்டம் என்று சொல்வதும், அதை தாண்டி மக்கள் லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டு வரும். இப்படி தொடர்ச்சியா அதற்கான மாற்று இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தமிழக சட்டசபை தேர்தலில் கதாநாயகன் அன்புமணி, கதாநாயகி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லுது. அவங்க கதாநாயகனை, மக்கள் நல கூட்டணியினுடைய கதாநாயகனே வந்து அவங்களுடைய காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதாவது முதலமைச்சர் வேட்பாளரே வந்து செயல்திட்டம் மீண்டும் சொல்றேங்க, நீங்க கள ஆய்வு, ஒரு நடுநிலையாளர்களை அமர்த்தி இந்த இடத்துல உட்கார வச்சு பாமகவினுடைய கொள்கை நிலை, பாமக எடுத்து வைத்திருக்கக்கூடிய மாற்று திட்டம், அவர்களிடம் இருக்கக்கூடிய அரசியல் தெளிவு, இதையும் மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய அவருடைய கொள்கை நிலைப்பாடு, இன்றைக்கு குறைந்தபட்ச செயல் திட்டம் எந்த நிலையில் இருக்கிறது, அந்த திமுக அதிமுகவுக்கு மாற்றான முதலமைச்சர் வேட்பாளர் யார், அந்த கட்சியினுடைய அடிப்படை கொள்கைகள் என்ன, அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, இந்த குறைந்தபட்ச செயல் திட்டம், 2 இயக்கங்களும், இன்னும் சொல்ல போனா இது எங்களுடைய அணி, நாங்கள் அவர்களோடு, இது ஒரு பெரிய விஷயம். நான் இதை தாண்டி வர்றேன். இவர்கள் எடுத்திருக்க ஒரு முடிவில் நாங்கள் உடன்படுகிறோம், வரவேற்கிறோம். என்னன்னா, திமுகவோடும் அதிமுகவோடும் பயணிக்காத ஒரு விஷயம் பாராட்டுதற்குரியது. அதை தாண்டி அந்த 2 இயக்கங்கள் வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டால் யாரை தேர்வு செய்வது என்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, கொள்கை அளவில், எங்களுடைய செயல் திட்ட அளவில் அதற்கான நபரை முன்னிறுத்திருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் என்றால் போற்றப்படக்கூடியவராக மட்டுமே பார்க்கப்படுகிறது. அவர் ஊழியம் செய்பவராக, மக்களுக்காக பணியாற்றக்கூடியவராக, காலையிலிருந்து மாலை வரை ஒரு அரசு ஊழியரை போன்று பணியாற்ற வேண்டியவர் தான் முதலமைச்சர். அப்படி அல்ல,
ஆனால் இன்றைக்கு எதுக்கு போனாலே பண்றாங்க. இந்த ஒரு அரசியல் தெளிவு பாமக முன்வைக்கிறது. இது இவர்களை நான் குறைத்து இந்த விஷயத்துக்கே நான் என்ன சொல்றேன்னா, திமுகவை ஏன் ஓரம் தள்ளுகிறீர்கள் என்று சொன்னால், அவர்கள் இந்த தேர்தலில் அந்த நாங்கள் மாற்று என்ற நிலையிலிருந்து தள்ளிவிட்டார்கள். அடுத்த நிலை இல்ல. இதுல இப்ப நீங்க அதிமுகவும் கூட ஆட்சிக்கு வந்தது என்ன பண்ணாங்க, திரு பொன்ராஜ் போன்றவர்கள் எல்லாம் அழைத்து அவங்ககிட்ட எல்லாம் ஆலோசனை பெற்று அப்புறம் விஷன் 2020 டாக்குமெண்ட்லாம் தயாரிச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பா இருந்தது, அப்படி இப்படின்னுட்டு. ஆனா என்ன செயலுக்கு வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ திரு பாலு அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்போ அவங்க பாமகவால் திரு அன்புமணி அவர்கள் முன்னிறுத்தப்பட்டிருக்கார் முதல்வர் வேட்பாளராக. பல செயல் திட்டங்களை பற்றி அவங்க சொல்கிறாங்க. தொடர்ந்து பட்ஜெட் இதெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் அவங்களே பட்ஜெட்லாம் வெளியிட்டு இருக்காங்க. ஆனால் திரு அன்புமணி அவர்கள் மத்தியில் 5 ஆண்டுகள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ பேசும்போதெல்லாம் அவங்க ஒன்று கிளைம் பண்ணிக்கிறாங்க, நாங்கள் 108 கொண்டு வந்தோம். அப்புறம் புகையிலைக்கு எதிராக புகையிலை எதிராக நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம். என்ன சுகாதாரத்துறைங்கிறது ரொம்ப முக்கியமான துறை. இதில் உலக அளவில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறது கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ன்னு சொல்லி உலக அளவில் தயாரிக்கப்படுற மருந்துகள் எல்லாம் இங்கே பரிசோதித்து பார்க்குற சோதனை எலிகளாக இந்திய குடிமக்களை மாற்றுகிறது. இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அவருடைய ஆட்சி காலத்தில் தடுக்கப்பட்டதா அல்லது தொடர்ந்து இருந்ததா? ரெண்டாவது, இந்த சரகேட் மதர்னு சொல்ற வாடகை தாய்மார்கள் பிரச்சனை. வெளிநாட்டில இருந்து இருக்க யார் வேணாலும் இங்க பணம் கொடுத்து இங்க இருக்கிற நம்ம இந்திய பெண்களை தாய்மாரா வாடகைக்கு அமர்த்தி இவங்களை குழந்தை பத்து புற்றீசல் போல இந்தியா முழுக்க வாடகை தாய்மார். தமிழ்நாட்டிலே எத்தனை நூற்றுக்கணக்கான கிளினிக்குகள் இன்னைக்கு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவர் காலத்துல தடுக்கப்பட்டதா அல்லது தொடர்ந்துகிட்டு இருந்ததா? இப்படியான விஷயங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தடை செய்யப்பட்ட மருந்துகள், உலக அளவில் தடை செய்யப்பட்ட மருந்துகள் இந்தியாவில் இருந்ததா அல்லது முழுக்க தடை செய்யப்பட்டதா? அதே மாதிரி மருத்துவக் கல்லூரிகளுடைய செயல்பாடுகள், இது எல்லாத்தையும் ஒண்ணா எடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்ற இந்த கிளைம் இருக்கு பாருங்க, அதை விட தாண்டி அவங்க பதில் சொல்ல வேண்டிய பிரச்சனைகள் இருக்கு. எனவே நான் என்ன செயல் திட்டத்துக்கும் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு இருக்கிற இடைவெளிக்கு என்ன காரணம்? ஏற்கனவே இருக்கக்கூடிய சிஸ்டம் காரணமா இல்ல அதற்கு போதுமான நீங்க நம்ம சொல்றது செயல் திட்டத்தை பொதுவாக அரசியல் கட்சிகள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, ஒரு செயல் திட்டத்தை கவர்ச்சிகரமான செயல் திட்டமா சொல்லி அதை வாக்கு வாங்கிட்டோம்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டோம்னா போதும், அதுக்கப்புறம் இதெல்லாம் யாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனோபாவம் எல்லார்ட்டையும் இருக்கு. அதே மனோபாவத்தோட நம்ம இருக்க கூடாது. அதுதான் நான் வலியுறுத்த விரும்புறது. இன்னைக்கு இடதுசாரி கட்சிகள் இருக்காங்க. இப்ப இந்த மக்கள் நல கூட்டணியில இடதுசாரி கட்சிகள் இருக்காங்க. அவங்க மேற்கு வங்கத்திலேயோ கேரளத்திலேயோ பல விஷயங்களை செயல்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக நிலப்பகிர்வு போன்ற விஷயங்களை செயல்படுத்தியிருக்காங்க. இப்போ அது மாதிரியான நிலப்பகிர்வு, இன்னைக்கு நிலமற்றவர்களுக்கு நிலம், இதை பற்றி என்ன நிலைப்பாடு இருக்கு? இப்ப இதுல வெளிப்படையாக இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, பஞ்சமி நிலங்கள்னு 12 லட்சம் ஏக்கர் நிலம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் இன்னைக்கு மற்றவர்களால் அபகரிக்கப்பட்டிருக்கு. நீங்க 12 லட்சம் ஏக்கர் நிலம் தனி ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் இருக்குது. பல தீர்ப்புகள் ஹைகோர்ட்ல பிரபா ஸ்ரீதேவனா அல்லது நீதியரசர் சந்துரு போன்றவர்கள் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இந்த நிலம் அவங்களுக்கு தான் உரிமைன்னு சொல்லி. பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லுமா, நாங்க 12 லட்சம் ஏக்கர் நிலத்தையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு திருப்பி கொடுப்போம், பஞ்சமி நிலங்களை அவங்களுக்கு மீட்டு கொடுப்போம்னு சொல்லுமா? அதாவது அண்ணன் சொல்லும்போது அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அமைச்சரவை காலத்தில் இருந்த விஷயங்களை பற்றி இப்பவும் சொல்றேன், விவாதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவருடைய காலத்தில் 50 ஆண்டுகளுக்கு செய்ய வேண்டிய நான் சொல்லிடுறேன், சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்ல 2004 தொடங்கி 2009 முடிகிற ஒரு பிரச்சனை இல்ல மிக முக்கியமானது. 50 ஆண்டுகளில் செய்ய வேண்டியதை அன்புமணி 5 ஆண்டுகளில் செய்திருக்கான்னு சொன்னது நாங்க இல்ல. சரி, மன்மோகன் சிங் சொல்றார், சோம்நாத் சட்டர்ஜி சொல்றார், இவர் ஒரு நடமாடும் மருத்துவ களஞ்சியம் போல் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதை தாண்டி பூட்டா சிங் அவர்களை சென்னைக்கு அழைத்து திருமாவளவன் அவர்கள் ஒரு விழா நடத்தினார். அந்த விழா எதற்கென்றால், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுதந்திரத்திலிருந்து இன்று வரை அவருடைய ஆட்சி காலம் வரை மருத்துவக் கல்லூரியில் மத்திய அரசில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடே இல்லாததை மாற்றி அதற்கு இடஒதுக்கீடு வழங்கி இன்றைக்கு ஒரு ஆண்டிற்கு 400-500 தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் மத்திய அரசில் இருக்கக்கூடிய மருத்துவத்தில் சேர்கிறார் என்று சொன்னால் அதற்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார். அயோத்திதாசர் பெயரில் இங்க சித்த மருத்துவமனை, இப்படி அவருடைய காலத்தில் இதைவிட தாண்டி அவர் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம், உலகம் முழுவதும் பாராட்டக்கூடியது கிராமப்புற சுகாதார திட்டம்.
பல விருதுகளை வாங்கி அந்த 5 ஆண்டு காலத்தில் அவர் நிறைவேற்றிய சாதனைகள் நாங்கள் தொகுப்பாக வச்சிருக்கோம். கூடுதலாவே சொல்றேன், அவர் காலத்துல அதிகமாக ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தமிழ்நாட்டில் திறக்கிறதுக்கு 152 சுகாதார நிலையங்கள் நினைக்கிறேன் அவருக்கு அனுமதி கொடுத்தாரு. அது இன்னும் பாராட்டத்தக்க ஒரு விஷயம். அதை நான் கூடுதலாவே அவருக்கு சொல்றேன். ஆனால் நான் கேட்கறது என்னன்னா, நீங்க கிளினிக்கல் ட்ரையல்ல என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க, சரகசி மாதர்ல என்ன நிலைப்பாடு எடுத்தீங்க, பேண்ட் ட்ரக்ஸ் எங்க அலோவ் பண்றதுல என்ன நிலைப்பாடு எடுத்தீங்க, இதை பற்றிய விவரங்களை 5 ஆண்டுகள்ல புகையிலைக்கு எதிராக ஒரு முடிவெடுக்கின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் அது முடியாது, கூடாது என்று சொன்னார். அதையெல்லாம் தாண்டி ஒரு தனி நபராக இருந்து மிகப்பெரிய விஷயம் அவருடைய காலத்தில் அந்த 5 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றிய ஒரு விஷயங்கள் அவர் தொடர்ந்து கையாண்டத 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அமர்ந்து விட்டார் என்று சொன்னால், அந்த 5 ஆண்டுக்கு பிறகு எத்தனை அரசியல் மாற்றங்களை, இந்த சமூக மாற்றங்களை, இந்த தமிழ்நாட்டில் அரசியல்னா இப்படிதான் இருக்கும் என்பதை உடைத்தெறிந்து மாறுவதற்கான திட்டம் வரையறை வைத்துக் கொண்டு மக்களிடம் சென்று, இன்னும் சொல்ல போனா பாமக ஒரு முக்கியமானது குறை சொல்லி நீங்க உங்களுடைய செயல் திட்டம் மற்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் ஒரு அடிப்படையான சில மாற்றங்களை பற்றிய பேச்சு இல்லாம நிர்வாக ரீதியான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய மாற்றங்களை அப்படி சொல்ல அவர் நீங்க வண்டலூர் மாநாட்டில் நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் என்ன சொன்னார்னா, இந்த இருக்கையை மாற்றி இன்னொரு இருக்கையும், அந்த இடத்தில் அமர்ந்திருப்பவரை மாற்றி இன்னொருத்தர் இல்ல, இருக்கக்கூடிய இந்த கட்டுமான இந்த நிர்வாக முறையை உடைத்தெறிந்து விட்டு புதிய ஒரு கட்டுமானத்தை, ஒரு அரசியல் நிர்வாகத்தை மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கொள்கைன்னு சொல்றாரு ரவிக்குமார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன நிலப்பகிர்வு தொடர்பான எல்லா விஷயத்திலையும், அதாவது நான் என்ன சொல்றேன், குறிப்பாக அவங்க வந்து திரு அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்காரு, நாங்க ஆட்சிக்கு வந்தால் விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து அக்ரிகல்ச்சர் சென்சஸ் இந்தியாவில் எடுக்கப்படுகிறது. மாநில வாரியாக ஒவ்வொரு பிரிவினரிடம் எந்த மாதிரியான நில லேண்ட் ஹோல்டிங், அவங்களுடைய நிலம் உடைமை எப்படி இருக்கு, நில பயன்பாடு எப்படி இருக்குங்கிறத பத்தி அதுல வந்து தெளிவாக சொல்றாங்க. தமிழ்நாட்டு நிலவரம் தென்னிந்தியாவிலேயே தலித் மக்கள் மத்தியில் இருக்கிற நிலம் வந்து ரொம்ப குறைவா இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். அதுவும் 5 ஆண்டுகள்ல ரொம்ப வேகமா வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. 2005க்கும் 2010க்கு இடையில 11,000 ஹெக்டேர் நிலம் வந்து தலித் மக்கள் கையிலிருந்து பறிக்கப்பட்டிருக்கு. அவங்க சிறு விவசாயியா இருந்தவங்க வந்து விவசாய கூலிகளாக மாற்றப்படுகிறார்கள். இது இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு மிக மோசமாக தலித்துகள் இங்க நிலமற்றவர்களாக ஆக்கப்படுகிறார்கள். இதை தடுக்கிறதுக்கு நீங்க ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? நான் அதுதான் சொல்ல, நிலப்பகிர்வு என்பது மிக அடிப்படையான ஒரு விஷயம். நிலப்பகிர்வை பற்றி நீங்க வந்து ஒரு தெளிவான பார்வையை நீங்க முன்வைக்க கூடாதுன்னு கேட்கலாம். தலித் அல்லாமல், அதாவது நாங்கள் தலித்துக்கு என்று சொல்லாமல் மாற்று இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு தலித்துகளுக்கு யார் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு பட்டியல் எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கக்கூடிய பணிகள் என்பது காலத்தால் மாற்றவே முடியாது. சமச்சீர் கல்வி தமிழ்நாட்டில் வேண்டும் என்று சொன்னது வன்னியர்களுக்கோ அல்லது மற்ற சமுதாயத்திற்கோ தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லாதவர்களோ நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னது யாருக்காக? தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்காக. எங்களுடைய கட்சியினுடைய மிக முக்கியமான கொள்கை பெரும்பாலான அரசியல் கட்சிகள் விவசாயம் என்று சொன்னால் விவசாயம் சார்ந்திருக்கக்கூடியவர்கள் யார்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு உரிமை வேண்டும். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உள்ள சலுகைகள், அரசால் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சலுகைகள் அவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னு சொன்னா இந்த அளவிற்கு பேசுறார் அண்ணன். ஆனா நான் கேட்கிறேன், யாரை நம்பி அடுத்த ஆட்சிக்கு நீங்க போறீங்க? இதுல ஏதாவது ஒரு கேள்வியை, ஏதாவது ஒரு புரிதலை உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளரிடம் நீங்கள் முன்வைக்க முடியுமா? அவர் புரிந்து கொள்வாரா? அதை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் அந்த தலைமை, அந்த முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கிறாரா என்பதை இந்த தேர்தல் என்பது, நான் ஒண்ணே சொல்றேன், இந்த தேர்தல் என்பது விளையாட்டு அல்ல. இது விளையாட்டு இல்ல. நான் சொல்றேன், நீங்கள் மாற்று என்று சொல்கிறீர்கள். இதற்கு முன்பு மக்கள் நல கூட்டணி இருந்த நிலையில் விஜயகாந்த் அவர்கள் சென்ற போது நீங்க கூட மக்கள் நல கூட்டணி என்றார். இனி யாரும் இந்த அணியை மக்கள் நல கூட்டணி என்று சொல்ல விஜயகாந்த் அணி. குறைந்தபட்ச செயல் திட்டம் என்பது இந்த 4 கட்சிக்கு தான், ஆட்சி அமைக்கக்கூடிய விஜயகாந்துக்கு அல்ல. விஜயகாந்த் என்ன சொல்றாங்க, இவங்களுடைய பரிசீலனைக்கு இன்னொரு விஷயத்தை சொல்றேன். தமிழ்நாட்டில் நில உச்சவரம்பு சட்டம்னு இருக்கு. நில உச்சவரம்பு சட்டத்துக்கு அனுமதிக்கப்பட்ட நிலத்துக்கு மேல் யார் வாங்கினாலும் சரி அரசாங்கத்திடம் முன் அனுமதி பெறணும். இன்னைக்கு இந்திய தமிழ்நாட்டில் இருக்கிற
90 விழுக்காடு பொறியியல் கல்லூரிகளா இருக்கட்டும், தனியார் கல்லூரிகளாகட்டும், நிகழ்ச்சி நிறைவு செய்யற இடத்துல இருக்கு. நிலவுச்சேரம்ப சட்டத்தை மீறிதான் வந்து வச்சிருக்காங்க. இதை பற்றி பாட்டாளி மக்கள் கட்சி இதுவரை ஒண்ணுமே பேசலையே. தன்னுடைய கட்சியில நீலம் அம்பேத்கர், தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை தலைவராக அம்பேத்கர் அவர்களை, அதே போன்று ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகமான சிலைகள் திறந்தவர் அம்பேத்கர் சிலைகளை திறந்தவர் எங்க மருத்துவர் ஐயா அவர்கள். இப்படி திருமாவளவன் அவர்களை அரசியல் ரீதியான இடத்திற்கு கொண்டு வந்தவர் மருத்துவர். ஆனால் இவ்வளவு காலம் இந்த சமுதாயத்திற்காக இதற்காக உழைத்த எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பட்டம் என்ன தெரியுங்களா? தலித் விரோதகர். இது வேதனையான நான் சொல்றேன், நீங்க தமிழ் குடிதாங்கி விருது யார் கொடுத்தா? அரசியல் ரீதியாக நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் பேசுவாங்க. செய்து காட்டியவர்கள், நடத்தி முடித்தவர்கள். ஒரு மத்திய அமைச்சர் பதவியை கொடுத்தோம், எங்களுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளரா ஒரு தலித். ஒரே ஒரு காரணத்தினால எல்லா விஷயங்களும் நம்ம பல தடவை பேசிட்டோம். எனக்கு என்ன ரொம்ப வருத்தமானது என்னன்னா, ஒரு ஆக்கப்பூர்வமாக மாற்று என்பதற்கான திட்டத்தோடு வர குறை சொல்வது மட்டுமல்ல என்பதற்கான திட்டத்தை இல்ல, மாற்று என்பதற்கான திட்டத்தை நீங்களும் முன்வைக்கிறீங்க. திமுக அவங்களும் செயல் திட்டம் ஒண்ணு முன்வைக்கிறாங்க. இல்ல இல்ல, ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே இந்த FPTP தேர்தல் முறையில வெற்றி வாய்ப்பை கொஞ்சம் கூடுதலாக கையில வச்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய கட்சியை ரெண்டு பேருமே முற்றிலுமாக நம்ம காட்சியில இருந்து தள்ளி வச்சுட்டு பேசுறீங்களோங்கிற ஒரு உணர்வு வருது. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.